ஒரு வாரம் ஆச்சு. ஃபுல் டயர்டில் ரெஸ்ட்டே இல்லாமல் பரீட்சைக்கு படிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க மகாராணி. ஸோ இன்றைக்கி வந்து மணி 12 ஆகி போச்சு. இனிமேல் நம்ம தான் சமைக்கணும் போல். காலையில் சமைச்சிரு, மத்தியானம் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சா நாங்கள் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டோம். காப்பி போட்டு கொடுத்தா தான் எங்கள் மகாராணி எந்திரிப்பாங்க. ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். ப்ரான் தொக்கும் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போய் காய்கறிலாம் இல்லை, கொஞ்சம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உயிரை கொடுத்து காலையில் சமைச்சு வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த 2 நாய்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஏசியை போட்டு ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்குது. மணி வந்து 12:30 மணி. இந்தா காலையில் சமைச்சரன் நடி போட்டேன். ஒரு நாளையிலேருந்து வெள்ளம் எந்திரிச்சு சமைக்கிற வழியை பாரு. இதே இடத்துல உட்காந்து வாக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? கலெக்டரா பண்ண சாப்பிடலாம். எப்படி அப்படி சமைக்கிறேன் நீ? சூப்பரா உண்மையில நல்லா இருக்குன்னு சொல்லு. ப்ரான்ஸும் செம்மையா இருக்கு. இல்ல வீடியோக்காண்டி நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு நினைச்சுக்கிறாரு. வீடியோனா கழுவி ஊத்துவேனே, அதுக்கெல்லாம் வைக்கப்பட மாட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கு. மீன் எப்படி இருக்குன்னு பாரு. நெத்திலி மீன் மேரினேஷன்ல மாவடி மிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. எப்ப ஃபிஷ் வாங்கிட்டு இருந்தாலும் இந்த இது அவர் தான் பண்ணுவாரு. நம்ம இதுக்கு ப்ரான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கா? கப்பல் கோல் ரிசல்ட் வரட்டு வச்சிருக்கேன் உனக்கு. நான் இந்த ஒரு வாரம் எங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் ஊருக்கு விட்டுட்டு போனதுக்கு ரிசல்ட் வரட்டு. அதே 60% எடுக்காம இரு. உனக்கு கூப்பிடுவாங்க ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் யூனிவர்சிட்டிலன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் என் மாவடி வந்து ப்ரான் சமைச்சு போட்டது அப்படின்னு. அங்கே ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். பார்க்கலாம்.